வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. துபாய் சென்ற ஏர் பிரான்ஸ் விமானம் மீது ஏவுகணை தாக்குதல். திருப்பி அனுப்ப வேண்டாம், இலங்கைக்கு அமெரிக்காவின் அதிரடி அறிவிப்பு. வெடித்து சிதறும் ஈரானிய விமான நிலையம், அதிகாலையில் நடந்த தாக்குதல். ஈரானில் போர் தொடர்பில் கத்தார் விடுத்துள்ள எச்சரிக்கை. நடுநிலை வகிப்பது குறித்து போரை தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேலிடம் பேசுங்கள், ஈரான் ஜனாதிபதி தெரிவிப்பு. லெபனானில் மக்கள் வெளியேற்றும் நடவடிக்கை. இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல், ஈரானின் பாதாள வளாகம் தகர்ப்பு. ஈரானின் 78 ஏவுகணைகள், 143 ட்ரோன்கள் அழிப்பு. குறிவைக்கப்பட்ட அமெரிக்க தளங்கள், ஈரானின் பகிரங்க மிரட்டல். உக்ரைன் வங்கி ஊழியர்களை வெளியேற்றும் ஹங்கேரி. ஆஸ்திரேலியாவில் இலங்கை பெண் உட்பட தம்பதியினர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பித்த நிலையில் ஈரானிய புரட்சிகர காவல்படை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நீண்டகால போரை எதிர்கொள்ள தாம் முழுமையாக தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஈரானிய புரட்சிகர காவல்படையின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி கூறுகையில், ஈரானின் புதிய முன்னெடுப்புகளும் ஆயுதங்களும் தயார் நிலையில் உள்ளன. இந்த இராணுவ மோதலானது ஒரு புனிதமான மற்றும் சட்டபூர்வமான போராகும். ஈரான் இதுவரை எந்தவொரு மோதலிலும் பயன்படுத்தாத அதிநவீன ஆயுதங்களை இனிவரும் தாக்குதல்களில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் எதிரிகள் வரும் நாட்களில் வலிமிகுந்த அடிகளை எதிர்பார்க்க வேண்டும் என அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினால் முன்னெடுக்கப்பட்ட 12 நாள் போருடன் ஒப்பிடுகையில் தற்போது ஈரான் இராணுவ ரீதியாக பல மடங்கு பலத்துடன் இருப்பதாக பிரிகேடியர் ஜெனரல் நைனி சுட்டிக்காட்டியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. துபாயில் சிக்கியிருந்த பிரெஞ்சு குடிமக்களை பாரிசுக்கு மீட்டுக் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்ட ஏர் பிரான்ஸ் AF 4190 விமானம் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக நேற்று திருப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சர் இதனை அறிவித்துள்ளார். பாதுகாப்பு நிலைமை மோசமாக இருந்ததனால் மீட்பு விமான பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த விமானம் கெய்ரோ வழியாக துபாயில் சிக்கியிருந்த பிரெஞ்சு மக்களை மீட்க திட்டமிடப்பட்டது என்றும் விமானம் திருப்பி அனுப்பப்பட்ட நேரத்தில் அதில் பயணிகள் யாரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய போர்க்கப்பலான IRIS தேனா மூழ்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா வெளியுறவுத்துறையின் கேபிள் பிரிவு இந்த தகவலை வழங்கியுள்ளதாக குறித்த செய்திகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காலியில் இருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் புதன்கிழமை இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய IRIS தேனா போர்க்கப்பலை மூழ்கடித்தது. இதன்போது பலர் கொல்லப்பட்டதுடன் ஏனையவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை இலங்கை 2வது ஈரானிய கப்பலான IRIS போசரிலிருந்து 208 பணியாளர்களை மீட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டுக்கும் ஆதரவாக இல்லை, ஆனால் தனது நாட்டுக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்ல மனிதாபிமான பொறுப்பு தமக்கு இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் அமைதியான மரணம் என்று விவரித்த டெனா கப்பலின் டார்பிடோ தாக்குதல் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவின் முதல் நடவடிக்கையாகும். மேலும் ஈரான் மீதான மோதலின் புவியியல் நோக்கம் விரிவடைந்து வருவதற்கான தெளிவான அறிகுறியாக இது பார்க்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு பொறுப்பான ஜெயின் ஹோவெல் ஈரானிலிருந்து வந்த 2வது கப்பலான பூசரில் இருந்தவர்களையோ அல்லது தேனாவில் உயிர் பிழைத்த 32 பேரையோ ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது இன்று சனிக்கிழமை அதிகாலை வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவிவரும் மற்றும் செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் மெக்ராபாத் சர்வதேச விமானத்தில் தீ பற்றியிருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த தீ தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதலில் அலை ஒன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஈரான் பதிலடி நடவடிக்கையாக டெல் அவீவ் நகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது நடைபெறும் போர் மேலும் தீவிரமாகினால் மத்திய கிழக்கு பகுதிக்கான எரிபொருள் ஏற்றுமதி வாரங்களில் நிறுத்தப்படும் என கட்டார் எச்சரித்துள்ளது. கட்டாரின் எரிசக்தி அமைச்சர் சாட் அல் ஹாபி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதனால் உலக எரிசக்தி சந்தைகள் கடும் குழப்பத்தில் ஆளும் என அவர் எச்சரித்துள்ளார். போர் இன்னும் சில வாரங்கள் தொடர்ந்தால் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொகை பாதிக்கப்படும் என்றும் கூறினார். எல்லோருக்கும் எரிசக்தி விலை உயரும், சில தயாரிப்புகளில் தட்டுப்பாடு ஏற்படும், விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்கங்கள் பெரும்பாலும் எரிசக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை குறிவைத்து வருகிறது. இது வாயு விலை உயர்வை ஏற்படுத்தி உலகளாவிய கவலை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரின் திரவவாயு உற்பத்தி உலகளாவிய உற்பத்தியின் சுமார் 20% மற்றும் ஆசிய மற்றும் ஐரோப்பிய சந்தைகளின் தேவையை சமநிலைப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் போர் தொடர்ந்தால் அருகிலுள்ள எல்லா ஏற்றுமதி நிறுவனங்களும் அறிவிக்க வேண்டியிருக்கும். போர் முடிந்தாலும் கட்டார் வழக்கமான வளங்கள் நிலைக்கு வாரங்கள் முதல் மாதங்கள் வரை திரும்ப வர நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். சில நாடுகள் நடுநிலை வகிப்பது குறித்து எங்களிடம் பேசுகின்றன. ஆனால் அவர்கள் போரை துவங்கிய அமெரிக்கா இஸ்ரேலிடம் தான் பேச வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் தாக்குதல் 7வது நாளை கடந்துள்ள நிலையில் ஈரானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. சில நாடுகள் நடுநிலை வகிக்கும் முயற்சிகளை தொடங்கியுள்ளன. இந்த பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். எங்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க தயங்க மாட்டோம். ஈரான் மக்களை குறைத்து மதிப்பிட்டவர்களையும் இந்த போரை துவங்கியவர்கள் மீதும் தான் நடுநிலை வகிப்பவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளார். லெபனானில் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவ உபகரணங்களை கொண்டு செல்வதை ஆதரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அத்தியாவசிய சுகாதார பராமரிப்புகளை பாதுகாக்க முடியும் என சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வாரம் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 123 உயர்ந்துள்ளதாகவும் மேலும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் காசா முனையை போன்றே கடுமையான அழிவை சந்திக்கும் என்று இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதி அமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நூற்றுக்கணக்கான ஏழை மக்கள் வாசிக்கும் இப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் கட்டாய உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. மிக விரைவில் டஹியே பகுதி கான்யோனிட்ஸ் நகரம் போல மாறும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காசாவின் கான்யோனிட்ஸ் நகரம் இஸ்ரேலிய தாக்குதலால் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளதை அவர் இங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் வடக்கு எல்லைப் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தபோது வெளியிட்ட வீடியோ அறிக்கையில் ஹிஸ்புல்லா அமைப்பு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் அதற்காக அவர்கள் மிக கடுமையான விலையை கொடுக்க நேரிடும் என்றும் ஸ்மோட்ரிட்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் தலைநகர் இஸ்ரேலின் 50 விமானங்கள் நேற்று நடத்திய மிகப்பெரிய தாக்குதலில் அங்குள்ள அரசு தலைவர்களின் பாதாள வளாகம் தகர்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆசிய நாடான ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையே கடந்த ஒரு வாரமாக போர் நீடிக்கின்ற நிலையில் பாதாள வளாகத்தை இஸ்ரேல் விமானப்படை நேற்று தாக்கியது. இதுகுறித்து விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் தெஹ்ரானின் மையப்பகுதியில் கமேனி அலுவலகத்தின் கீழ் பாதாள வளாகம் உள்ளது. போர்க்காலத்தில் ஈரான் தலைமை அதிகாரிகள் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இது பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்த வளாகத்தை குறிவைத்து 50 போர் விமானங்கள் நேற்று அதிகாலை நடவடிக்கையில் இறங்கியுள்ளன. ராணுவ புலனாய்வு மொசாட் உளவு அமைப்பின் தகவல்களை அடிப்படையாக வைத்து பாதாள வளாகம் தகர்க்கப்பட்டது என்று இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் சராமரியான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் தாக்குதல் நடத்தும் வளைகுடா நாடுகளில் பஹ்ரைனும் ஒன்று. தங்கள் நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை துரோகம் என்று பஹ்ரைன் தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தங்கள் நாட்டின் மீது ஈரான் செலுத்திய 78 ஏவுகணைகள் 143 ட்ரோன்களை அளித்ததாக பஹ்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் வரும் மணித்தியாலங்களுக்கு தொடரும் என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் ஒன்றை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும்
இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் வரும் மணித்தியாலங்களிலும் இவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக குவைட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் தனது செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளதுடன் குவைட் வான் பாதுகாப்புத் துறையினரும் அவசர நிலைப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் $80 மில்லியன் பணம் மற்றும் 9 கிலோ தங்கத்தை வாகனங்களில் கொண்டு சென்ற உக்ரைன் வங்கி ஊழியர்கள் 7 பேரை ஹங்கேரி அரசு அதிரடியாக கைது செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது. பணமோசடி சந்தேகத்தின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹங்கேரி வரி ஆணைக்குழு தெரிவித்த நிலையில் இது முறையான வங்கி பரிமாற்றம் என்றும் ஹங்கேரி அரசு ரீதியிலான வழிப்பறியில் ஈடுபடுவதாகவும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் ஹங்கேரியில் பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரதமர் விக்டர் ஓர்பன் தனது அரசியல் ஆதாயத்துக்காக உக்ரைனை சிக்க வைப்பதாக உக்ரைன் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் உக்ரைன் வழியாக வரும் ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தை உக்ரைன் நிறுத்தியுள்ளதாக கூறி ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் உக்ரைனுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் 90 பில்லியன் யூரோ நிதியுதவியை தடுத்து நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் எண்ணெய்க்காக உக்ரைனை ஓர்பன் மிரட்டுவதாக குறிப்பிட்டதோடு நிதியுதவியை தடுத்தால் உக்ரைன் ராணுவம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கடுமையான வார்த்தை போர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இரு நாடுகளும் பதற்றத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள லொட்ரோ பகுதியில் உள்ள வீட்டில் இலங்கை பெண் உட்பட தம்பதி சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் 46 வயதான ஆரோன் ஹம்மண்ட் மற்றும் 47 வயதான சமிந்திகா ஜெயவர்தன என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு அந்த வீட்டிலிருந்து 30 வினாடி இடைவெளியில் 2 துப்பாக்கிச் சூட்டு சந்தங்கள் கேட்டதாகவும் அயலவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இது ஒரு கொலை மற்றும் உயிர் மாய்ப்பு சம்பவமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த சமிந்திகா இலங்கை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் சமிந்திகா சமீபத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஆரோன் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை எனவும் தற்போது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விக்டோரியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.